என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல செயல்களையும் கூறுவதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஆபத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா நம்மை பயமுறுத்துகிறாளோ என்று. நம் வாழ்க்கையில் நாம் எந்த தவறையுமே செய்யவில்லையே. நம்மை சுற்றி வந்து நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பது யார் என்று நீ நினைக்கலாம். நாம் எதற்கு தேவையில்லாமல் இதை கேட்டு நம்மை பயமுறுத்தி நாமே பயமுறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, உண்மையான விஷயங்களை வாழ்க்கையில் இது எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. என் பிள்ளையே, வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்று யாருமே இங்கு சிந்திப்பதில்லை. ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருகின்றது, எல்லாவற்றையும் சமாளித்து சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று நீயும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கின்றாய். ஆனால் இவை எல்லாமே வேண்டும் என்றேதான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இவர்கள் கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை, விஷம்தானே உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது. எல்லாவற்றிற்கும் அதன் மீது இருக்கின்ற அக்கறை என்பது சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு இந்த தாயானவள் என்றுமே உறுதுணையாக இருப்பாள் என்பதை நீ ஒரு சந்தேகமும் பட வேண்டாம். அம்மா உன்னை காத்திடுவேன் என்பதிலும் உனக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்லியும் அதை இப்படிதான் இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட அதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. அதை அடைவதற்கு சற்று உழைப்பும் சில முன்னேற்றங்களும் மனதிற்குள் தைரியமும் நம்பிக்கையும் சில தியாகங்களும் இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீயும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முயற்சி செய்கின்றாய். ஆனால் அதற்கு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு இத்தனை தடங்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அம்மா ஆபத்து என்று சொல்லும் போதே உனக்கு புரிந்து கொள்ள வேண்டாமா? யாரோ ஒருவரால் உனக்கு தீங்கு வரப்போகின்றது என்று அதை வெகு தொலைவில் இருக்கின்றன. ஏதோ ஒரு மனிதர்களால் கிடையாது. என் பிள்ளையே, அப்படியெல்லாம் இருந்தால்தான் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன என்று, நீ யாருக்கு எப்படி உதவி செய்வாய் என்று, யாரிடம் எப்படி பேசுவாய் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்றுதானே அர்த்தமாகும். ஆனால் என் குழந்தை, அருகில் இருப்பவர்கள்தான் உன்னுடைய கூட நலன்களையும் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கு துரோகங்களை செய்பவர்கள். உனக்கு எதிராகவே திரும்பி நிற்பார்கள். இவர்களுக்கு முன்னால் கிடைத்திருக்கின்ற பலன்கள் ஏராளம். இவர்கள் உன்னால் நிறைய நன்மைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்றவுடன் அவர்கள் அத்தனையையும் மறந்துவிட்டு உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, மிகவும் அருகில் இருக்கின்ற இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. என் பிள்ளையே, இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்டது என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒரு நாளும் இனி அவர்களிடம் நீ நெருங்கக்கூடாது.
இனி அவர்களுக்கு எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இதற்கு முன் நடந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா என்ன இப்படி சொல்லுகின்றாள், நமக்கு கெடுதலை நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லதைத்தானே செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற நம் தாயானவள் இன்று அவளே வந்து அவர்களுக்கு மீண்டும் நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கிறாளே என்று நினைக்கலாம். என் தங்கமே, ஒவ்வொருவர் செய்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்களை மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது. அவர்களுக்கு நீ மன்னிப்பினை ஒருபொழுதும் கொடுக்கவும் கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ மனிதர்களை விதவிதமாக காண்பித்து விட்டது. இவர்கள் இப்படியும் கூட ஒரு முகத்தை நமக்கு காண்பிப்பார்களா என்பது போன்ற ஒரு எண்ணத்தை நீ பார்த்து விட்டாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமே உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளையுமே கொடுத்து விட்டது. என் பிள்ளை, இத்தனையையும் கண்ட பிறகு மீண்டும் ஒருவரை நம்புவது என்பது நம் வாழ்க்கையில் சாத்தியமற்றதுதான். என் பிள்ளை, அதையும் தாண்டி நீ ஒருவரை நம்புகிறாய் என்றால் அதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற கடைசி பாடம் என்று நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஆபத்தினை கொடுப்பவர்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் திடீரென்று எங்கிருந்தோ முளைப்பது கிடையாது. பல நாட்களாகவே அவர்கள் சேர்த்து வைக்கின்ற வஞ்சகத்தின் வளர்ந்துதான் அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து கொண்டு நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் மனதிற்குள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆன நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் கொடுப்பது போல உனக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. உனக்கு சற்று வித்தியாசமானதாக எதிரிகளையும் துரோகிகளையும் மிகவும் அருகிலேயே கொடுத்திருக்கின்றது. மிகவும் வேண்டியவர்கள் உனக்கு துரோகிகளாக மாற்றியிருக்கின்றது. யாரெல்லாம் நட்புறவோடு உறவாடினார்களோ அவர்கள்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிட்டார்கள். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையும் கூட அல்லவா? என் பிள்ளையே, நீ இல்லை என்று மறுத்தாலும் அது இல்லை என்று ஆகிவிடாது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இவர்கள் சார்ந்துதான் இருந்திருக்கின்றது. இனிமேலும் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விதமான அன்பையும் நீ பெற்றுக்கொள். இந்த வாழ்க்கை எடுக்கின்ற அத்தனை சோதனைகளையும் விட்டுவிடும். விலகி நிற்பதாக சொன்னால் எது நடந்தாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள். யாரையும் எந்த உறவையும் வாழ்க்கையில் இறுக பிடித்து நிறுத்தி வைக்க ஒருபொழுதும் நினைக்காதே. அப்படி நீ நிறுத்தி வைப்பதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அது உன்னுடைய மதிப்பை நீயே குறைப்பதற்கு சமம். நீ யார் என்று வெளியில் காண்பிக்கக்கூடிய தருணம் வரும்பொழுது என் குழந்தை, அது நான் அல்ல என்று நீ நிற்கக்கூடாது. நீ என்றால் உனக்கென்று ஒரு தனிப்பட்ட அடையாளம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நீ எந்த நிலையில் தெளிவாக நிற்கின்றாயோ அந்த நிலையில் உன் அருகில் வருவதற்கு எல்லோருமே பயப்படுவார்கள். உனக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு எல்லோருமே யோசிப்பார்கள். இது போன்ற சூழ்நிலையை தான் நீ உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நல்ல மனநிலை கொண்டு என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனநிலைக்கு நிச்சயமாக சாதகமாக மாறிவிடும். ஆபத்தை கொடுக்க நினைப்பவன் கொடுத்து கொண்டேதான் இருப்பான்.
அதை இந்த தாயானவளின் அன்பும் அருளும் உனக்கு தடுத்து நிறுத்தும். அது மட்டுமல்ல, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையையும் நான் சீர்படுத்தி கொடுப்பதற்கு இவர்கள் மிகப்பெரிய உதவியை செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? என் பிள்ளை இது போன்றவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கின்றதோ அந்த பிள்ளை இந்த தாயானவளால் அதிகப்படியான நன்மையை பெற்று கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தெய்வங்கள் இந்த தாயானவள் எல்லோருமே உனக்கு உறுதுணையாக நிற்கின்றார்கள். அதனால்தான் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் அஞ்சாதே. அதே நேரத்தில் சுற்றி வஞ்சகங்களை செய்கின்ற மனிதர்களையும் ஒருபொழுதும் மன்னித்து விடாதே. அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உன்னை ஆபத்தில் மாட்டிவிட்டாலும் அதிலிருந்து நீ லாபகரமாக வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்புகள். அன்பு குழந்தையே, இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே, எதை நினைத்தும் வருந்தாதே. என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இருக்கும். என் தங்கமே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளின் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட இந்த தாயானவள் காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தியானது அத்தனை தூய்மையாக இருக்கின்றது. நீ இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எதுவாக இருந்தாலும் நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீ முழுமையான நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இந்த அம்மா இன்று உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்றேன். நான் அங்கே இருக்கின்றேன் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய முயற்சிகளை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கின்றது என்பதனை எல்லோராலும் அத்தனை எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது. நம் பேச்சுக்கு வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் தெய்வங்கள் உண்மையாக இருக்கின்றது என்பதனை எப்படி தெரிந்து கொள்வது? தெய்வம் நம் இல்லத்தில் இருப்பது உண்மைதானா? அப்படியானால் நமக்கு என்னவெல்லாம் அறிகுறிகள் தெரியும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் இன்று உன் அம்மா உனக்கு அதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமி, நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும் பொழுது உன் அம்மா அங்கே இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என்னோடு சேர்ந்து சில தெய்வ சக்திகளும் உன் உள்ளத்தில் உலாவிக் கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா சொல்வதை போல இருக்கின்ற பட்சத்தில் இது நாள் வரையிலும் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாமல் இனிமேலாவது தெய்வங்களின் மீது ஞான நம்பிக்கை கொண்டு பயபக்தியோடு வணங்கி என் தங்கமே, அவர்கள் உன் உள்ளத்தில் இருக்கும்படி நீ செய்தால் போதும். உன்னை சுற்றி வந்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும். எத்தனையோ பேர் நம் இல்லத்திற்கு வருகின்றார்கள். அவர்களிடத்தில் நேர்மறையான ஆற்றலை விட எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது மட்டும்தான் உன்னிடத்தில் நேர்மறையான எண்ணங்களும் நல்ல சக்திகளும் உனக்கு துணையாக நின்று உன்னுடைய காரியங்களை எல்லாம் வெற்றியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருக்கின்றது என்றால் இனி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது இதையெல்லாம் நீயாகவே உணரப்போகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நான் வந்துவிட்டேன் என்றாலே அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். எல்லா கஷ்டங்களும் இதுவரை உன்னை மாறி மாறி வந்து புரட்டி எடுத்ததையெல்லாம் நான் அறிவேன். அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை நான் மீட்டுதான் எடுத்து வந்து இருக்கின்றேன். அதனால்தான்
நீ இப்பொழுது என் முன்னால் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இத்தனை பிரச்சனைகளையும் தாங்குவதற்கான மனவலிமையை உன்னிடத்திலே நான் எப்போதும் கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அதனால் இனி எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய். அதனால் என் அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் அதை கண்டு ஓடி ஒளிய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படியெல்லாம் செய்தால் நீ என்னுடைய குழந்தையாக இல்லை என்றுதான் அர்த்தம். என் தங்கமே, பொதுவாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்தியினை அதிகரித்து கொடுக்கும். மேலும் எந்நாளும் நீ பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கு உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும், உனக்கு அவர்கள் ஆசிகளை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் தெய்வங்களிடத்திலிருந்து நீ அவர்களினுடைய முழுமையான ஆசீர்வாதங்களையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் சொல்வார்கள், எனக்கு என் அம்மா அகல் தீபத்திலே காட்சி கொடுத்தால், நான் அங்கே பார்த்தேன், நான் இங்கே பார்த்தேன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். நமக்கும் நம் அம்மா காட்சி தருவார்களா என்று பார்ப்போம் என்று ஒரு சோதனைக்காக செய்து பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாம் அதற்காக மட்டுமே பூஜை செய்வார்கள். என் தங்கமே, இது போன்ற நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சோதனை செய்வது போன்று எண்ணிக்கொண்டு செய்பவர்களுக்கு எல்லாம் இந்த அம்மா உண்மையாகவே காட்சி கொடுப்பது இல்லை. யார் உண்மையான பக்தி கொண்டு நம்பிக்கையோடு அகல் தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக என்னுடைய உருவத்தை நான் காட்டி கொடுப்பேன். அவர்களினுடைய இல்லத்திலும் நான் நிச்சயமாக குடியிருக்கின்றேன் என்பதனை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் திருநீரினுடைய வாசனை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த அம்மா அங்கே இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் நடமாடுகின்றது, அவர்களின் நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ளலாம். எலுமிச்சை பழத்தினுடைய வாசனையும் வேப்பிலையினுடைய வாசனையும் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கின்றது என்றால் நிச்சயமாக தெய்வங்கள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டில் ஏதேனும் துர்நாற்றங்கள் இருக்குமானால் அந்த இடத்தில் தெய்வங்கள் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உன் வீட்டில் துர்நாற்றங்கள் வீசுகின்றது என்றால் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு உடனே அதை அகற்றிவிட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, தெய்வங்கள் உனக்கு ஆசிகளை கொடுப்பதை உன் வீட்டில் உள்ள பூக்களின் மனம் அதிகமாக இருக்கும் பொழுது நீ தெரிந்து கொள்ளலாம். உன் வீட்டில் பூக்களின் மனம் அதிகமாக இருந்தால் உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டை சுற்றிலும் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு அமைதி எந்நாளும் இருந்து கொண்டே இருக்கும். எலுமிச்சை பழத்தை நீ பூஜை அறைக்குள் வைக்கும் பொழுதும் அதன் பிறகு அந்த வளம் அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் தெய்வங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. ஒருவேளை அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போகும், ஆனால் அது அழுகிவிடாது. அழுகிவிட்டது என்றால் அங்கே தெய்வ சக்தி இல்லை என்று அர்த்தம். எந்த எலுமிச்சை பழம் காய்ந்து போனால் அங்கே தெய்வ சக்தி குடியிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் இவையெல்லாம் எத்தனை நாட்கள் ஆனாலும் வாடாமல் அப்படியே மலர்ச்சியோடு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் புதிதாக வைத்தது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பதால் தான் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு மங்களகரமாக எந்நாளுமே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
உனக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இத்தனை நாட்களும் எதிர்மறையாக சில விஷயங்கள் உனக்கு தோன்றி கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை உன் அம்மா நான் வந்தவுடன் விரட்டியடிப்பேன் என்பதனை நீ உணர தொடங்கிவிட்டால் போதும். உன்னிடத்தில் நம்பிக்கையும் நேர்மையான எண்ணங்களும் அதிகமாக தோன்றிவிடும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.